ஒண்ணும் கேட்கானாங்க. அந்த வேப்ப மரத்தை பிடுங்கலாம் என்று பார்த்தால் அண்ணன் தோலை வீசுகின்றது. முன் வைத்த காலை பின் வைக்காத போய் வா போய் வா. நான் தூக்கு மாட்டி சேர்த்து போடுவேன். புடுங்குற மாதிரி போற புடுங்காத வந்துடுறேன். நீ எங்களோட இருக்கக்கூடியவன், எங்களுக்கு இருக்க வேண்டிய மாறி வாதல் போடு. என்னடா சாப்பிட்டு போறதா காலையில குடுப்பாரு வீசவில்லை. எனக்கு ஒண்ணு வீசலையா? அதான் போனோம் தெரிய பல்லு அண்ணா தம்பி விட மாட்டேன். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டு வரம் தந்திடுவார். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டு வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை
முகத்துல போய் தண்ணி அடிங்க. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே என்னிடத்திலே கேட்கின்றாய். மனதிலே சாந்தமாக அந்த வேம்பிலே குடியிருந்த என்னை ஒருவன் வெளியே வர வைத்து விட்டான். அண்ணா, அவனை கொன்று புரிகிறது. உன்னுடைய ஆவேசம் எனக்கு புரிகிறது. ஏனென்றால் அந்த வீரபாலன் சிவபாலன் என்பவன் தான் உங்களை வரவழைத்தான். அந்த வீரபாலன் சிவபாலன் யார் தெரியுமா? என்னுடைய பக்தர் பிரகலாதனன், அவருடைய சிறிய தந்தை இரணியாக்குதன். இரணியாக்குடைய மகன்கள் தான் வீரபாலன் சிவபாலன். அந்த வீரபாலன் சிவபாலனால் என்னுடைய பக்தன் பிரகலாதனுக்கு ஆபத்து வந்து விட்டது. எப்படி தெரியுமா? அந்த வீரபாலன் சிவபாலனுடைய பெற்ற மகிமையால் 5 தலை நாகமாக உருவெடுத்து பிரகலாதனை கிடைத்து விட்டான். அப்பொழுது விஷம் ஏறா வண்ணம் நானும் வேடுவனாகவும் என்னுடைய மனது லட்சுமி வேடுச்சாவும் சென்று அந்த விஷத்தை எடுத்து பிரகலாதனை காப்பாற்றி விட்டான். காப்பாற்றிய பிறகு அந்த வீரபாலன் சிவபாலன் அடிக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் தங்கா. ஆனால் பிரகலாதன் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டான். கேட்டவுடனே எதை கேட்டுவிட போறான் என்று நான் சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். அவன் என்ன கேட்டு விட்டான் தெரியுமா? சுவாமி, என்னுடைய இனமெல்லாம் அழிந்து விட்டது. என்னுடைய இனத்தையே அழித்து விட்டீர்கள். எனக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள என்னுடைய தம்பிமார்கள் வீரபாலன் சிவபாலன் இருவர் தான் இருக்கிறார்கள். அவர்கள் என தவறாக நினைத்திருந்தாலும் அவர்கள் இருவரையும் நீங்கள் அழிக்க கூடாது என்று சத்தியத்தை வாங்கிவிட்டான். அதனால் அண்ணவர்கள் உன்னிடம் சமரிக்க வந்தாலும் அவர்களை கொல்லக்கூடாது. வீரபாலன் எப்படிப்பட்ட வரம் பெற்றவன் தெரியுமா? எதிரிகளோடு போர் புரியும் பொழுது எதிரியுடைய பலத்தில் இருந்து என்னுடைய பலம் குறையுமையானால் அப்பொழுது சிங்கமாக உருவெடுத்து எதிரியை நான் மாய்க்க வேண்டும் என்ற வார்த்தை பெற்றான். அதனால் அப்படிப்பட்டவனை நீ கொல்லாமல் நீயோ நீண்ட காலமாக உனக்கென்று ஒரு வாகனம் இல்லாமல் இருக்கிறாய். அதனால் சிங்கமாக உருவெடுத்து வருகின்ற நேரத்திலே சிங்க வாகனமாக நீ
ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிங்க வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சிங்கவாகன தேவி சிங்கவாகன தேவியாக காட்சியளிப்பாய். அது மட்டுமல்ல, வீரபாலர் பெற்ற வரத்து மகிமை என்ன தெரியுமா? அதே போன்று எதிரிகளோடு போர் புரியும் பொழுது தன்னுடைய உடலில் உள்ள பலம் குறையுமேயானால் 5 தர நாகமாக உருவெடுத்து எதிரியை மாய்க்க வேண்டும் என்ற கொடிய வரத்தை பெற்றான். அப்படி பெற்ற வரத்தால் பிரகலாதனை அவன் கடத்தி விட்டான். அதனால் நீ அவனை என்ன செய்வன் தெரியுமா? நீண்ட நாளாகவே நீயோ நிழல் குடை இல்லாமல் இருக்கிறாய். அந்த 5 தரம் நாகமாக உருமாறி வருகின்ற அந்த சிவபாலனை நிழல் தரும் குடையாக ஏற்றுக்கொள்வாயாக. தங்கையடா ஓடி வந்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் அவர்கள் இருவரை நான் கொல்லவே மாட்டேன். நான் சொன்னபடியே செய்து முடித்து விட சென்று வருகிறேன். அப்படி ஆகட்டும். ஒரே அப்படி அப்படி தர அரசலாம் பார்த்தேன். இப்பதான் வரணும். கோரப்பற்கள், கோய்முட்டை கண்கள், கோடாரி பற்கள், ஏண்டி சடமுடி தரித்து ஓடி வருகின்றாயே, யாரடி? நாங்கள் எப்பேற்பட்ட வரப்பிரசாதிகள் எப்பேற்பட்டவர்கள் பம்பை, உடுக்கை, சூலம், கத்தி, ஈட்டி, கோடாரி இவையெல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கின்ற அகந்தையினால் வந்து பேசுகின்றார். டேய், உங்கள் உடுக்க சூலம் என்ன?
மானிடா எந்த முடுக்கை சூழம் முன்னை ஒரு வீரனுக்கு போர் மூண்டு விட்ட வேண்டும் வெற்றி மரணம் செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீர மாதத்தை தழுவ வேண்டும். இந்த வீரபாலன் சிவபாலன் நாங்கள் பெற்ற வரம் தெரியாமல் எங்கிடம் வந்து பேசுகின்றார். இனி முதல் நீயா நானா என்று பார்க்கலாம். அரக்க குலத்தில் பிறந்த அற்பனே, அரக்கர்களின் புத்தி அனைவரின் புத்தி மர புத்திகள் என்று நிரூபித்து விட்டாய். உன்னை கொல்வதற்கு எனக்கு மனம் என்பதே கிடையாது. எப்பொழுதே என்னுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டாயானால் உனக்கு உயிர் பிச்சை தருகின்றேன், ஓடிவிடு. பயந்து விட்டார். இவனுடைய பாதத்தில் மீது நான் மன்னிப்பு கேட்கலா? இந்த தானவர்களைத்தான் தலை சாய்ந்தான் தலை வணங்க நான் என்ற வரலாற்றிய இல்லையாண்டி, நீயா நானா பார்க்கலாம். அனுமதித்து விடுவேன். என்னடா இது? இவளோடு சமசெய்யும் சமயத்தின் என்னுடைய பலம் சிறுக 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 சவால். இப்போது நான் பெற்ற வரம் சிங்க அவதாரம் என் பலம் குறையும் சமயத்தில் சிங்க அவதாரம் எடுத்து என் பகலை கொண்டு விழிக்கிறேன் என்று வரத்தை பெற்றனே அந்த ஒரு நாள் அந்த சிவனிடம் அதே ஒரு இப்போ இந்த சிங்க அவதாரம் எடுக்கிறேன், உன்னை கொன்று குவிக்கின்றேன். ஒரு பொட்ட சிரிக்கி காலில் சிக்கி விட்டா தம்பி, காப்பாற்றுறா. இது 5 தடவை வேகமாக உருவெடுத்து கொத்தி கொதிரி
இவள் காலில் இருந்து என்னை காப்பாற்று. ஓடிவா ஓடிவா ஓடிவா. தம்பியுடன் படைக்கஞ்சன் இப்போது 5 தலை நாயமாக உருவெடுக்கின்றேன். அவளை கொத்தி குதறுகின்றேன். உங்களை காப்பாற்றுகின்றேன். என்னால் இவளை கொல்ல முடியவில்லை. என்னடா? என் பலம் முழுவதும் மடக்கி விட்டால் அண்ணா. தம்பி முடியவில்லையே. தம்பி தம்பி தாயே, அம்மா, அடே எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே, மன்னித்து விடுங்கள். கேவலம் சின்னம் சிறு பிள்ளைகள் நாங்கள் வரத்து பெற்று விட்டோம் என்று அந்த சீமந்த நாராயண அழிக்க வேண்டும் என்று நாங்கள் எத்தனும் தெரியும். அது முடியவில்லை. தாயே, உன்னிடம் சமருக்கு வந்தோம். எங்களுடைய பலத்தை எல்லாம் சிறுகே சிறுகே குறைய வைத்து நான் சிங்க அவதாரம் எடுத்து உன்னை கொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தேன். ஆனால் என் பலத்தை குறைத்து உன்னுடைய பாதத்தில் போட்டி இந்த வீரபாலனை மிதித்துக் கொண்டாய். சிங்க அவதாரம் எடுத்துக்கொள்ள இப்போ நான் சிங்க அவதாரமே உன்னுடைய பாதத்தில் இருக்கின்றேன். அம்மா, இதோபா, என்னுடைய அன்பு தம்பியோ 5 தலை நாகமாகவே உருவெடுத்து வந்தான் உன்னை கொத்தி குதிர்வதற்காக. ஆனால் அவன் 5 தலை நாகமாகவே உன்னுடைய சிரசுக்கு மேல் நேர்கொடையாகவே நின்று விட்டான். தாயே, என்னை சிங்க வாகனமாகும் என்னுடைய தம்பி சிவபாலனை நேர்கொடையாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. உன்னை கோரும் வரும் பக்தர்கள், அதாவது ஆடு, கோழி, பன்றி, ரத்தகாவு இந்த சிங்கமாக இருக்கிறது இந்த வீரபாலனுக்கு சிங்க அவதாரத்துக்கு கொடுக்க வேண்டும். தாயே, தம்பிக்கோ பால், பழம், முட்டை இவையெல்லாம் என்னுடைய தம்பிக்கு கொடுக்க வேண்டும். என்றென்றும் எங்களை உயிரோடு உன்னுடைய சிங்க வாகனமாகவும் என் தம்பியை நேர்கொடையாகவும் அமைத்துக் கொள்ளுங்க தாயே, அமைத்துக் கொள்ளுங்க. அடே வீரபாலா, சிவபாலா, அரேக்கர் குலத்திலே நீங்கள் இருவரும் பிறந்திருந்தாலும் நீங்கள் இதுநாள் வரை நினைத்தது போல நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள் கிடையாது. என்ன என்ன தாயே, அப்படி என்ன நாங்க யார்? அதுதான் உண்மை. விசிதவானுக்கு பிறந்தது ஒரே ஒரு மகன், அவன் வீரபாலன் மட்டுமே. அந்த சிவன் கொடுத்த வரத்தினால் பிறந்த குழந்தை அவனே சிவபாலன். சிவபாலன் தாயே, நீங்கள் இருவரும் இதுநாள் வரை அண்ணன் தம்பிகளாக வளர்ந்து வந்தாலும் நீங்கள் அண்ணன் தம்பிகள் என்பது உண்மை கிடையாது. நீங்கள் இருவரும் மாமன் மைத்துனர்கள். மாமன் மைத்துனர்கள் என்பதே உண்மை. நீங்கள் இருவரும் எனக்கு சிங்க வாகனமாகவும் நாக குடையாகவும் இருந்து நான் வருகின்ற பாமர மக்களுக்கு எப்படி காட்சி அளிக்கின்றனோ அதுபோலவே நீங்கள் இருவரும் காட்சி அளித்து வருவீர்கள். அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும்.